வணக்கம், நான் கிருஷ்ணகுமார், தமிழக வெற்றி கழக கன்னியாகுமரி மத்திய மாவட்ட செயலாளர். இன்னைக்கு சாலை வசதி, மார்த்தாண்டத்திலிருந்து பேச்சுப்பாறை வரைக்கும் உள்ள சாலை வசதி நீங்க பாத்தீங்கன்னா மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு ஒரு பாமர மக்கள் வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது கொஸ்டின் மார்க். இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா, கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு 2 மடங்கா உயர்ந்துரு. 2000 ரூபாய்க்கு வித்த பொருள் இன்னைக்கு 6000 ரூபாய் உயர்ந்து. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா, சவுக்கு மீடியா அந்த யூடியூபர் சொல்றாரு, புதுசா ஒரு குவாரி ஆரம்பிக்கணும்னா 2 கோடி ரூபாய், பழைய குவாரிகளுக்கு 1 கோடி ரூபாய் கட்டினா மட்டும்தான் இதை நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதை வாங்குறது யாரு அப்படின்னு பார்த்தா, இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அமைச்சர் மாண்புமிகு மனோ தங்கராஜ் அவர்கள். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய குவாரி, கிரஷர் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு குவாரியும் கிரஷரும் 1 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று மனோ தங்கராஜ் அவர்கள் மிரட்டுகிறார். மனோ தங்கராஜோட பிஏ போத்திராஜ் என்பவர் தான் இந்த குவாரி ஓனர்களை எல்லாம் அழைத்து உடனடியாக 1 கோடி ரூபாய் தேர்தல் செலவுக்காக வேண்டும், கொடுக்கவில்லை என்றால் குவாரிகளை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் அல்லது மூடப்படும் என்று மிரட்டி அதன்படி வசூல் செய்து கொண்டிருக்கிறார். பல குவாரிஸ் 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு நான் இந்த தொழிலை பண்ணால் எனக்கு லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு பல பேர் மூடிட்டாங்க. இவர் இந்த கமிஷன்ல மட்டுமே குறியா இருக்காரு. மக்களுக்கு நல்லது செஞ்சாரா அப்படின்னு பார்த்தா உண்மையிலே இல்லை. இந்த 4.5 ஆண்டுகள்ல இந்த மக்களுக்கு எதுவுமே பண்ணல. இந்த மக்களின் கண்களை மறைப்பதற்காக அவரு இந்த புதுசா அங்கன்வாடிகள் ஆரம்பிக்கிறது, சின்ன சின்ன ரோடு கான்ட்ராக்ட் ஒர்க்கு, இந்த மாதிரி வேலைகளை மட்டும்தான் செய்யறாரு. அதுவும் இந்த அங்கன்வாடிகள்ல பணியாளர்கள் இருக்காங்களான்னு கேட்டா அதுவும் முறையா இல்லை. அதுக்கப்புறம் அவரு தேர்தல் வாக்குறுதியா போன வருஷம் எலெக்ஷனுக்காக தேர்தல் வாக்குறுதியா 36 வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இந்த வாக்குறுதியில அவர் 1 கூட நிறைவேற்றி. சுற்றுலா தலங்களை மேம்படுத்துவேன், நீங்க போய் நம்ம சுற்றுலா தலங்களை எல்லாம் பாருங்க என்ன நிலைமையில இருக்கு. அதுக்கப்புறம் புதுசா முல்லை பூங்கா அடிக்கல் நாட்டியிருக்காரு. அது பேருக்காக இந்த 6 மாசம் மக்கள் கண்களை மறைப்பதற்காக அங்க ஒரு 2 பேர் ஒரு ஆள் வச்சு சும்மா வேலை நடக்கும். இந்த 4.5 ஆண்டுகள்ல மக்களை ஏமாத்துனது மட்டும்தான் இது. அவருடைய அரசியலை மக்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம மாவட்டத்துல மக்களை ஏமாத்துவதற்காக மதத்தின் அடிப்படையில் மட்டும்தான் அவர் அரசியல் பண்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரமா அவர் இந்த மதம் அப்படிங்கறத மட்டும்தான் மக்கள் முன்னாடி நிறுத்துறாரு. நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியை சார்ந்தவர். என்னுடைய அப்பா ஒரு பாஸ்டர், அவர் ஒரு போதகர். நம்ம மக்கள் இப்ப எல்லாருமே விழிச்சிட்டாங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தின் மேல் மக்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு. மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா தமிழக வெற்றி கழகம் முதன்மை குரலா நிக்குது. கழக தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி, கழக பொதுச் செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதலோடு இங்கு மக்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும்